அபி வந்து எப்படியாவது ராகவ கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் இருந்துகிட்டு ராகவ் பார்த்துட்டு தலையில பலத்தமா அடியாயிருக்கு, அதனால 2 நாள் அட்மிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அபி வந்து பயங்கரமா அழுகுறாங்க. அபி வந்து ஆகாஷ் கிட்ட போயிட்டு, ஆகாஷ் இந்த வேலையெல்லாம் பண்ணது அந்த முரளியா தான் இருக்கும். ஏன்னா அந்த முரளியை நம்ம கடத்திட்டு போயிட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்காக ராகவ கொண்டுட்டு போய் அடைச்சு வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனு இருந்துகிட்டு, அபி அபி ப்ளீஸ் அபி, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், அக்காவுக்கு குழந்தை பிறக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல அனு, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவன் 2 நாள் ஜெயில இருந்தாதான் அவன்லாம் திருந்துவான். அவன் எப்பயுமே திருந்தாத ஜென்மம். இங்க பாரு அனு, ராகவ் வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அதையெல்லாம் நான் புரிஞ்சுக்காம இப்போ போயிட்டு ராகவுக்கு இந்த பிரச்சனையும் ஆயிடுச்சு, என்னால ராகவ் பாக்கறதுக்கே கஷ்டமா இருக்கணும். நான் போயிட்டு அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு வந்து உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்டு சிவராமனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அபி வந்துட்டு, அப்பா அப்பா இந்த மாதிரி ராகவுக்கு வந்து நடந்துருச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கும் போது சிவராமன் இருந்துகிட்டு, நீ எதுக்கும் அல்லாதமா, நாங்க இருக்கோம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேயே இரு, நாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் வந்துட்டு மனோகர் வீட்டுக்கு போனதும் எங்க முரளி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராகவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அபி காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.